மைக்கை நீட்டினாலே எதையாவது உளறி தள்ளுவார் சீமான். விஜய்க்கு பணக்கொழுப்பு என சீமான் கருத்து தெரிவித்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி. நடிகர் விஜய்க்கு பணக்கொழுப்பு என சீமான் விமர்சனம். தமிழக அரசியல் நிலவரம் பிரசாந்த் கிஷோருக்கு தெரியுமா என கேள்வி. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். அவசரமாக அமைச்சராக வேண்டிய அவசியம் என்ன என சரமாரி கேள்வி. அமைச்சராக நீடிக்க வேண்டுமா என்பதை வெளிவுபடுத்த செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீங்கள் அமைச்சராக இருந்தால் சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்புள்ளதாக உச்சநீதிமன்றம் கருத்து. பிரான்ஸ் நாட்டின் துறைமுக நகரான மார்செய்லில் இந்திய தூதரகத்தை கூட்டாக திறந்து வைத்த இந்திய பிரதமர் மற்றும் பிரான்ஸ் அதிபர். இந்திய வம்சாவளியினரின் இசையை கண்டு ரசித்த இரு நாட்டு தலைவர்கள். பிரான்சில் உள்ள போர் நினைவிடத்தில் அதிபர் மெக்ரானுடன் பிரதமர் மோடி அஞ்சலி. போரில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை. ஸ்ரீபெரும்புதூர், மகாபலிபுரம் மற்றும் திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்வு. சுற்றுலா, வரலாறு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு தரம் உயர்த்தப்பட்டு அரசிதழில் வெளியீடு. சேலம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் பணியிடை நீக்கம். செல்போனில் பேசியபடியே பேருந்தை இயக்கியதால் அரசு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. சாம்சங் தொழிற்சாலை CITU தொழிலாளர்கள் 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக 58 ஆலைகளில் CITU தொழிலாளர்கள் உணவு புறக்கணிப்பு போராட்டம். செங்கோட்டை நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தை நடத்தாமல் அதிமுக கவுன்சிலர்களை ஆபாசமாக திட்டி வெளியேற்றிய திமுக நகர்மன்ற தலைவி. விடாமல் விரட்டி சென்று ஆபாசமாக திட்டி அனுப்பிய அதிமுக கவுன்சிலர்களால் பரபரப்பு. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட தற்கூரிகளின் மனுக்களை குமாஸ்தாவாக செயல்படும் தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறது. தேர்தல் ஆணையம் வரம்பு மீறி செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என CV சண்முகம் காட்டம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் நீதிமன்றங்களுக்கு உள்ள அதிகாரங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் கருத்து. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க ஒப்புக்கொண்டால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படாது. அதிமுக வழக்கு தொடர்பான தீர்ப்பு குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தவில்லை. அந்தியூரில் இருந்து பொதுக்கூட்டம் நோட்டீஸ் கொடுக்க அதிமுக நிர்வாகிகள் வந்ததாக செங்கோட்டையன் விளக்கம். மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் 40 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பாதிப்பு. செயற்கையான நிதி பற்றாக்குறையை மத்திய அரசு உருவாக்குவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. சென்னை போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என்பது தவறு. கஞ்சா கருப்பு இந்த பிரச்சனையை மீண்டும் கிளப்பினால் அவருக்குதான் பிரச்சனை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரிக்கை. பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியர்களே பாலியல் தொந்தரவு கொடுப்பது கண்டிக்கத்தக்கது. பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தூத்துக்குடி MP கனிமொழி பேட்டி.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதிகளில் மணல் கொள்ளையை தடுக்க தவறிய சாத்தூர் தாசில்தார் சஸ்பெண்ட். 4 வருவாய் அதிகாரிகள், நீர்வளத்துறை உதவி பொறியாளர் என 7 பேரும் அதிரடி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. திருவள்ளூர் மாவட்டத்தில் டிப்டாப் இளைஞர் ஒருவர் விலையுயர்ந்த பைக்கில் வந்து மது விற்பனை. அதிகாலை முதல் டோர் டெலிவரி செய்யும் இளைஞரின் வீடியோ வைரல். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குடிநீர் கேட்டு மனு அளித்த மக்களை கண்டுகொள்ளாமல் சென்ற மாவட்ட ஆட்சியர். புகார் அளிக்க வந்த ஊர் மக்களை பஞ்சாயத்து செயலாளர் மிரட்டியதால் பரபரப்பு. கோட்டயம் அரசு செவிலியர் கல்லூரியில் ஜூனியர் மாணவர்களை பாலியல் ரீதியாக 3 மாதங்களாக ராகிங் செய்த கொடூரம். 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு 2 நாட்கள் போலீஸ் காவலில் அடைப்பு. குடும்பத்தை காப்பாற்ற ஆண் வாரிசு அவசியம் என தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி சர்ச்சை பேச்சு. இணையத்தில் வீடியோ வைரலானதை அடுத்து குவியும் கண்டனம். ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் டென்மார்க் முதலிடம். இந்தியா 38 மதிப்பெண்களுடன் 96வது இடத்திற்கு பின்னடைவு. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் இந்திய வீரர் சுப்மன் கில் அசத்தல் சதம். 95 பந்துகளில் 14 பவுண்டரிகளுடன் சதம் அடித்து விளாசல். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வீரர்கள் அதிரடி ஆட்டம். கில், கோலி, ராகுல், ஸ்ரேயஸ் ஆகியோரின் அதிரடி ஆட்டத்தால் இங்கிலாந்துக்கு 357 ரன்கள் இலக்கு.